Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life, I never miss, that's fact, taking big swings, put your hand to the bat, put me in the ring, you'll go. Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் growth மாஸ்க் தான் பார்க்க போறோம். என்னடா இவ வந்து பொழுதுனிக்கு ஹேர் growth மாஸ்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க அப்படினு தான் சொல்றாங்க. சோ ஹேர் ஃபாலுக்கு கண்ணை மூடிட்டு ஒரு ரெமெடி சொல்லுங்க அப்படினு கேட்டா இந்த ஹேர் மாஸ்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாம இந்த ஹேர் மாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் நிறைய டைம் வந்து இந்தியால இருந்தப்பலாம் யூஸ் பண்ண ஹேர் மாஸ்க் தான். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் போடுறதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அந்த ஹேர் வந்து கருன்னு அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க்கை போடுறதுனால நம்மளோட ஹேர் வந்து அடர்த்தியாக கருன்னு வளரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் வெள்ளை நிற பூ கரிசலாங்கண்ணி இலையிலேருந்து தான் போட போகிறேன். வெள்ளை நிற கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதோட இலைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதை பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இதோட பலன்கள் பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ஆயில் மேக் பண்ணியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரிங்கராஜ் ஆயில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வெள்ளை நிற பூ கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி இலையில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு கருமை நிறம் இருக்கும். அதை நீங்கள் கையில் தேய்ச்சி பார்த்தாலே ஒரு நேச்சுரல் ஹேர் டை மாதிரி கையில் வந்து கருமையாக படிஞ்சிருக்கும். இந்த ஹேர் பேக் போடுறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணும். இச்சினஸ், டேண்ட்ரஃப் அதை மாதிரி தலையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கரிசலாங்கண்ணி வந்து நமக்கு உதவும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கருமை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இது கூட ஆட் பண்ண போகிற அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை பூ ரெண்டுமே வந்து நேச்சுரல் கண்டிஷனர், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. கரிசலாங்கண்ணி இலைகளை உருவி கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இதை ஏன் தனியாக அரைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் நிறத்தை வந்து காட்டுறதுக்கு தான். ஸோ இதை வந்து இப்போ நான் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் தான் அந்த மாதிரி தனியாக அரைச்சது. இது கூட இன்னும் என்னென்ன பொருட்கள் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி இலை தான் போட போகிறேன். ஸோ செம்பருத்தி இலையில் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போன்னு இல்லை, பழைய காலத்தில் இருந்தே வந்து செம்பருத்தி இலையும் பூவும் வந்து ஹேர் க்ரோத்துக்குன்னு நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த வளவளப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற வரைக்கும் கருவேப்பிலையை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்மளோட இளநரை வராமல் தடுக்கிறதுல கருவேப்பிலைக்கும் சரி செம்பருத்தி இலை பூலியுமே வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி, கருவேப்பிலை மூணுத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட சேர்த்து ஆலோவேராவும் போட போகிறேன். ஆலோவேராவில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும். இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் வந்து ஆலோவேரா ஜெல்லையும் இருக்குது. இயற்கையாக வந்து கிடைக்கிற ஆலோவேரா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஆலோவேரா ஜெல்லாக சேர்க்கிறத விட இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஆலோவேரா ஜெல் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவையான பக்குவத்தில் கிடைக்கும். இதை வந்து நான் ஒரு கப்பில் போட்டுக்க போகிறேன். ஸோ சூப்பரான ஒரு கரிசலாங்கண்ணி ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கரிசலாங்கண்ணி ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து நல்லா வளர செய்யும். ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும். டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்தாலும் போகும். அதே மாதிரி இளநரை வராமலும் தடுக்கும். இந்த கரிசலாங்கண்ணி ஹேர் பேக் ஸ்கேல்பில் உள்ள எல்லா இன்ஃபெக்ஷன் அண்ட் ப்ராப்ளமை வந்து போக்கும். டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை வந்து 20s 30s உள்ளவங்க தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நீங்களே வந்து அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறது இயற்கையான பொருட்கள் ப்ளஸ் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ் ஹேர் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ண போகிறேன். பிரிங்கராஜ் ஹேர் ஆயில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஹேர் ஆயில் தான், நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் அந்த பிரிங்கராஜ் ஹேர் ஆயிலை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் பேக்கை நான் அப்ளை பண்ண போகிறேன்.
ஹேர் ஆயில் போட்டு தலைக்கு மசாஜ் பண்ணுறப்ப தலையில் உள்ள பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் சில பேருக்கு டவுட்ஸ் வரும். அதை நான் கெஸ் பண்ணி நானே இதில் சொல்கிறேன். ஹேர் ஆயிலில் ஹீட் பண்ணி மசாஜ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லாவே நம்மளோட ஸ்கேல்ப்குள்ளே நல்லா பெனட்ரேட் ஆகி மசாஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லா அந்த ஆயிலெலாம் வந்து ஸ்கேல்ப்குள்ளாரையும் இறங்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஹேர் பேக்கை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹேர் பேக்கை எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20 to 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். கரிசலாங்கண்ணி வந்து குளுமையாக தான் இருக்கும். ஸோ எனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு கூட எடுத்துடலாம். இதை வந்து ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் தடவணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட இஷ்டம். ஸோ எந்த ஹேர் பேக்கும் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் தடவினாலே போதும். ஆனால் நான் எப்பயுமே வந்து ஹேர் ஃபுல்லாகவும் தடவுவேன். ஸோ ஹேர் வந்து நல்லா நீளமாக இருக்கிறதுனால நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரும் வந்து அதே மாதிரி ஒரே மாதிரி நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் வந்து ஸ்கேல்ப்பில் இருந்து முடியோட நுனி வரைக்கும் எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ணுவேன். இந்த ஹேர் பேக்கை நான் வடிகட்டவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க. நான் வந்து நல்லா தலையை அலசி விட்டுட்டு ட்ரை பண்ணுறப்பே அந்த சில இலையெல்லாம் ஒட்டி இருந்தது, அதெல்லாம் உதிர்ந்து விழுந்துருச்சு. இப்போ ஹேர் பேக் போட்டு முடிச்சுட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்து காட்டுறேன் எப்படி ஹேர் புசு புசுன்னு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஹேர் பேக் போட்டு நான் ஒரு 40 to 45 மினிட்ஸ் நான் தலையில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஷாம்பு இல்லை ஷேக்கா போட்டு நீங்கள் குளிக்கலாம். இந்த ஹேர் பேக் போட்டால் சளி பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சளி உங்களுக்கு சீக்கிரமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னோட தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இலை கூட ஸ்டிக் ஆகலை. இந்த ஹேர் மாஸ்க் போடுறதுனால நம்மளோட ஹேர் வந்து கருகருன்னு அடர்த்தியாக வளரும். ப்ரெக்னன்சி முடிஞ்சிட்டு யாருக்கெல்லாம் வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஹேர் பேக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஹேர் பேக்கை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்தியா வந்திருக்கிறதுனால எனக்கு கரிசலாங்கண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரமே இந்த ஹேர் பேக்கை வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ என்னோடய முடியை வந்து இப்போ பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை தொடர்ந்து நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்வாகு நீளமாக இருக்குது, அதனால தான் முடி வளருது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பட் என்னதான் உடல்வாகு முடி நீளமாக வளர்ந்தாலும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த வளர்ச்சியை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேர் கேர் ரொட்டீன்ஸ்லாம் பண்ண தான் நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரும் சரி, ஹேரோட நீளம் அடர்த்தி எல்லாமே வந்து குறையாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம சேனலில் வரது எல்லாமே மோட்டிவேஷனல் வீடியோஸ் தான். இது கூட என்னோட டிப்ஸையும் ஷேர் பண்ணுறேன். ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற ரியல் டைம் ரிசல்ட்ஸையும் உங்களால் பார்க்க முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாஸ்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.